இராமாயண பேருரைகள். சொற்பொழிவு மகாகணம் வி.எஸ். ஸ்ரீனிவாச சாஸ்திரியார். ஆங்கிலத்திலிருந்து தமிழாக்கம் கி. சாவித்ரி அம்மாள். பதிப்பகம் கலைமகள் காரியாலயம். பாகம் 4. லக்ஷ்மணன். சுந்தர காண்டத்தில் 38ஆம் சர்க்கத்தில் சீதை லக்ஷ்மணனை பற்றி கூறும் சில வாக்கியங்கள் காண்கின்றன என்று முன்பு கூறினேன் அல்லவா? உங்களில் சிலர் அதை எடுத்துக்கூட பார்த்திருப்பீர்கள். இன்று அதிலிருந்து ஒரு பாதி ஸ்லோகத்துடன் ஆரம்பிக்கலாம் என்று கருதுகிறேன். விருத்தோபசேவி லக்ஷ்மிவான் சக்தோ ந பகுபாஷிதா. விருத்தர்களை சேவிப்பவன், கைங்கரிய லக்ஷ்மியோடு கூடியவன், சக்தியுள்ளவன், அதிகமாய் பேசாதவன், ந பகுபாஷிதா. இந்த வாக்கியத்தை தான் நீங்கள் கவனிக்க வேண்டும். விசுவாசமுள்ள ஒரு பணியாளன் மிகவும் மிதமாகவே பேசுவான். ஸ்திரீ, குழந்தைகள் போல் வீட்டில் அதிகமாக பேசாமல் வேலைக்காரன் நடமாட வேண்டும். லக்ஷ்மணனுக்கு மேற்கூறிய குணம் அமைந்திருந்தது. ஆனால் கவி சக்தஹா என்ற அடைமொழியையும் உபயோகப்படுத்துகிறார். இது அநேகமாக ஆங்கிலத்திலுள்ள ஸ்ட்ராங் பட் சைலண்ட் மேன் என்ற சொற்களுக்கு நிகராகவே இருக்கிறது என்று கூறலாம். இக்காலத்தில் சக்தி உள்ளவர்கள் அதிகமாக பேசுகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். லக்ஷ்மணனுடைய அபாரமான பக்தியை நினைவிற்கொண்டுதான் சீதை அவனை பற்றி இவ்வாறு கூறியிருக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. தனக்கு ஏற்பட்ட வேலைகளில் மிகவும் கை தேர்ந்தவனான ஒரு பணியாளனைப் போலவே ராமருக்கும் சீதைக்கும் வேண்டியவை அனைத்தையும் மிகவும் ஸ்ரத்தையோடும் கவனத்தோடும் அல்லவா அவன் செய்து வருகிறான். ஆயினும் சமயம் வரும்பொழுது லக்ஷ்மணன் படபடவென்று பேசக்கூடியவன் என்றுதான் கூற வேண்டும். வேண்டும் பொழுது நாவை அடக்கிக் கொள்ளும் சக்தி உள்ளவன் என்றாலும் அவனால் அதை அடக்கிக் கொள்ள முடியாத சமயங்களும் உண்டு. கோபமும் ஆத்திரமும் அப்பொழுது கட்டுக்கு அடங்காமற் போய்விடும். அதிகமாய் பேசாதவர்கள் திடீரென்று பேச்சை கொட்டி தீர்த்து விடுவார்கள். தன் அண்ணன் அண்ணி இவர்கள் விஷயம் வரும்பொழுது லக்ஷ்மணன் உணர்ச்சி மிகுந்தவன் ஆகிவிடுவான். அவர்களுக்கு ஏதாவது ஆபத்து என்று தோன்றிவிட்டால் அவர்களை காக்கும் விஷயத்தில் எதற்கும் அஞ்சாமல் கிளம்பிவிடுவான். அயோத்தியா காண்டத்தில் ராமன் கானகத்திற்கு போவதை பற்றி தசரதரும் கைகேயியும் சச்சரவு புரிந்து கொண்டிருந்த பொழுதெல்லாம் லக்ஷ்மணன் ஒரு வார்த்தையும் பேசவில்லை. ராமன் வனத்திற்கு போக வேண்டும் என்பது முடிவான பிறகு அவனது உள்ளம் கோபத்தால் கொதித்து கொண்டிருந்தும் ராமன் கௌசல்யிடம் அதை சொல்லும் வரையில் பொறுத்து கொண்டிருந்தான். அந்த தாயின் பரிதாப நிலையை கண்டதும் அவன் மனம் தாழவில்லை, வெகுண்டு எழுகிறான். அவன் கடும் சொற்களை சொல்ல ராமர் அவனது கோபத்தை சாந்தப்படுத்தி அமைதியாக இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறார். லக்ஷ்மணா, பதறாதே. தந்தையின் கட்டளைப்படியல்லவா நான் நடக்க வேண்டும். பெற்றோரின் சொற்படி நடப்பது தவறா? அவ்வாறு செய்வது மிகவும் உயர்ந்த செயல் அல்லவா? இப்பொழுது நான் தந்தையின் சொற்படி மட்டும் நடக்கவில்லை, உறுதி மொழியை மீறியவர் என்ற பழிச்சொல் அவரை சாராமல் இருக்கும்படி காப்பாற்ற வேண்டியவன். தான் செய்த பிரதிஜையை மீறுவதைக் காட்டிலும் வேறு கொடிய அவமானம் ஒரு அரசனுக்கு ஏற்படாது. நம் பிதாவுக்கு அத்தகைய அபவாதம் நேராமல் நான் தான் பார்த்து கொள்ள வேண்டும். அதுதான் என் லட்சியம் என்பதை தெரிந்து கொள் என்று கூறிவிட்டு தர்மத்தை பற்றி அவனுக்கு எடுத்துரைக்கிறார். உடனே லக்ஷ்மணன் அந்த தர்மத்தையே பழித்து பேசுகிறான். அது நம் பலவீனமே தவிர வேறல்ல, அதனால் தங்களுக்கு கஷ்டம்தான் ஏற்படும் என்று கூறி மேலும், நான் பலசாலி, தங்களுடைய நலத்தை பாதுகாப்பவன். தங்களுக்கு உரிமையாக உள்ளதை தாங்கள் இழந்து நிற்பதை என்னால் காண முடியாது. பரதன் அதற்கு குறுக்கே நின்றானானால் அதன் பயன் என்ன ஆகும் என்பதை அவனும் அவனைச் சேர்ந்தவர்களும் தெரிந்து கொள்வார்கள். தங்களைப் போல இலகிய நெஞ்சுள்ளவர்களுக்கு இத்தகைய இழிவுகள் ஏற்பட்டு கொண்டேதான் இருக்கும். இந்த பரதனையும் அவனைச் சேர்ந்தவர்களையும் நான் ஒரு நொடியில் தீர்த்து விடுகிறேன் என்றெல்லாம் ஆத்திரத்துடன் பேசுகிறான். தசரதரும் கைகேயியும் சேர்ந்து ஒரு சதி திட்டம் போட்டிருப்பார்களோ என்று கூட அவன் சந்தேகப்படுவதாக தோன்றுகிறது. அவர்களுக்குள்ளேயே ஒரு ஒப்பந்தம் நடந்திருக்கிறது.
கிழவர் துயரப்படுகிறவர் போல் நடிக்க சின்ன அம்மா வற்புறுத்துவது போல் ஒரு நாடகம் நடந்திருக்கிறது. அதை நாம் சீர்குலையச் செய்ய வேண்டும். கிழவரை கட்டி வைப்போம். அவசியமானால் அவரையே யோசிக்காமல் தீர்த்து விடுவோம் என்கிறான். இதன் பிறகுதான் பின்வரும் பிரசித்தமான ஸ்லோகத்தை லக்ஷ்மணன் வாயிலாக கவி கூறுகிறார். குரோரப்ய வலிப்தஸ்ய கார்யாகார்யமஜானதः உத்பதம் பிரதிபன்னஸ்ய காரியம் பவதி சாசனம். கடைசி பாதியடி இந்த ஸ்லோகத்தில் ஆரியம் பவதி சாசனம் என்று இருக்க வேண்டுமென்று சிலர் கூறுகிறார்கள். அதற்கு அர்த்தம் சொல்ல வேண்டுமென்றால் இம்மாதிரிதான் சொல்லும்படி இருக்கிறது. அதாவது, அவர் உங்கள் தந்தையாக இருக்கட்டும், நன்மை எது தீமை எது என்று அறியாமல் தவறான வழியில்தான் செல்வார் என்றால் அவரை தடுத்து அடக்க வேண்டியதுதான். தம் குருவான பரசுராமரை பீஷ்மர் எதிர்த்து நிற்கும்படி நேர்ந்த பொழுது மேற்கண்ட ஸ்லோகம்தான் மகாபாரதத்திலும் வருகிறது. வால்மீகியினிடம் உள்ள விசேஷம் அவருடைய ஒழுங்கு முறையே என்று கூறலாம். சிறிது தள்ளி இதே காண்டத்தில் சத்ருக்னனும் மேற்கண்ட விதமான சொற்களையே பேசுகிறான். லக்ஷ்மணனும் சத்ருக்னனும் இரட்டை பிள்ளைகள் ஆனதால் ஒரே விதமாக நினைத்து பேசுவது நியாயமே அல்லவா? வேறு வழியில்லை என்றால் லக்ஷ்மணன் அந்த கிழவரை அடக்கி ராமருக்கு உரித்தான ராஜ்யத்தை கொடுத்திருக்கலாமே. அதில் ஒரு தவறும் இல்லை. வயதானவர்கள் அசட்டுத்தனமாகவே எப்பொழுதாவது நடந்து கொண்டு விடுவார்கள். அவர்களை சும்மா விடக்கூடாது என்கிறான் சத்ருக்னன். பெண் பிள்ளைக்கு அடிமையாய் கிடக்கும் இந்த கிழவரின் சுதந்திரத்தை முதலிலேயே பறித்திருக்க வேண்டும் என்ற சொற்களை கௌசல்யா தேவியின் முன் லக்ஷ்மணன் கூறுவதோடு ராமர் எதிரில் அவளிடம் இப்பொழுது என் மனம் என்ன பாடுபடுகிறது என்பது உங்களுக்கு தெரியாது என்கிறான். தமையனிடம் தனக்குள்ள அன்பையும் பக்தியையும் மேலும் மேலும் ஆணைகளிட்டு எடுத்து கூறுகிறான். இவ்வளவு பலமாக ஆணையிட்டு அவன் அதை எதற்காக உறுதிப்படுத்த வேண்டும்? தீப்தம் அக்னிம் அரண்யம் வா யதி ராம பிரவேக்ஷ்யதி பிரவிஷ்டம் தத்ர மாம் தேவி த்வம் பூர்வம் அவதாரய. எத்தகைய உணர்ச்சி! என்ன வேகத்தோடு பேசுகிறான்! சாதாரண வார்த்தைகளாவை பொன் எழுத்தில் பொறிக்கப்பட வேண்டியவையல்லவா? அம்மா, நான் ஆணையிட்டு சொல்லுகிறேன். ராமர் தீக்குளித்து உயிர் துறப்பதாக இருந்தாலும் அல்லது பயங்கரமான தண்டகாரண்யத்திற்கு செல்வதாக இருந்தாலும் அவருக்கு முன்பே நான் அதை செய்து முடிப்பேன். நான் நெருப்பில் விழுந்த பிறகுதான் ராமர் அதில் விழ வேண்டும் என்றெல்லாம் உணர்ச்சியுடன் பேசுகிறான். அவனுடைய குணத்தை ஸ்ரீராமர் நன்கு அறிந்தவர் ஆனதால் அவனிடம் மிகவும் சாந்தமாக பேசுகிறார். ததேனாம் விஸ்ருஜானார்யாம் க்ஷத்ர தர்மாஸ்ரிதாம் மதிம் தர்மமாஸ்ரய மா தைக்ஷ்ணியம் மத்புத்திர் அனுகம்யதாம். க்ஷத்ர தர்மம் என்ற வார்த்தையை கொஞ்சம் கவனிக்க வேண்டும். ராமரும் க்ஷத்ரியர்தாம், லக்ஷ்மணனும் க்ஷத்ரியன்தான். அவர்கள் அதை பற்றி பெருமைப்படுகிறவர்கள். ஆயினும் போர் புரியும் தர்மத்தை கைவிட வேண்டும் என்று ராமர் கூறுகிறார். நீ இவ்விதம் நடப்பது முறையல்ல. தர்மம் ஆශ්‍රய, க்ரூரம் கூடாது, கடுமையாக பேசாதே, தர்மத்தை பின்பற்று என்ற ரீதியில் பேசுகிறார். ஆனால் தர்மத்தை போதிக்கும் சமயம் அது அல்ல என்று லக்ஷ்மணன் அதை ஏற்க மறுக்கிறான். எந்த தர்மத்தை போற்றியதனால் நீங்கள் எல்லாவற்றையும் இழந்தீர்களோ அந்த தர்மத்தை நான் வெறுக்கிறேன் என்கிறான். இரண்டு சகோதரர்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை பாருங்கள். லக்ஷ்மணனை அடக்குவதற்கு ராமர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டும். சாதாரண மனிதரை போல் ராமரும் நான் என்ன செய்ய முடியும், கிழவர் மேல் தவறில்லை, சிற்றன்னை கைகேயியின் மேலும் தவறில்லை, என் மேலும் இல்லை, எல்லாம் விதியின் விளையாட்டு. விதியை எதிர்த்தவர் யார்? யார்தாம் விதியை எதிர்த்து நிற்க முடியும்? நீ நான் எல்லோரும் அதற்கு அடங்கியவர்களே. லக்ஷ்மணா, வீணாக கஷ்டப்படாதே என்கிறார். லக்ஷ்மணன் அந்த புத்திமதியை கேட்பதாக இல்லை. அது மனோபலமற்றவர்களுடைய மதமேயாகும். மனோதைரியமற்ற அசடன்தான் விதியின் மீது பாரத்தை போடுவான். விதி விதி விதியல்லவா நம் இச்சைக்கு கட்டுப்பட்டதாக இருக்க வேண்டும். வலிமை பொருந்திய இந்த கைகளும் விசாலமான தோள்களும் எதற்காக இருக்கின்றன? அழகுக்காகவா? இந்த வில்லும் அம்புகளும் தாம் எதற்கு? விதிக்கு தலை வணங்குவதற்கா? அதை நாம் ஒரு பொருட்டாக எண்ணலாமா என்கிறான் லக்ஷ்மணன்.
என்னால் பொறுத்திருக்க முடியவில்லையே. தங்களுக்கு தீங்கு விளைக்கும் மனிதன் யார் சொல்லுங்கள், அவனை கொன்று விடுகிறேன், எனக்கு உத்தரவு கொடுங்கள் என்று மேலும் அவன் ராமரை வேண்டுகிறான். இந்த இடத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனிக்க வேண்டும். அடக்க முடியாத கோபமும் ஆத்திரமும் இருந்தபோதிலும் ராமரின் உத்தரவு இல்லாமல் அதை செயலில் காட்ட லக்ஷ்மணன் விரும்பவில்லை. ஆயினும் அவன் அத்தகைய வேகத்தோடுதான் பேசுகிறான். ஆயினும் ராமரது சம்மதம் வேண்டும். கட்டுக்கு அடங்காத கோபமும் ஆத்திரமும் இருந்தும் ராமரின் உத்தரவின்றி அவன் ஓர் அடியும் எடுத்து வைக்க மாட்டான். அவன் அவ்வளவு தூரம் ராமருக்கு அதீனமாக இருப்பவன். ராமருக்கு அத்தனை ஏற்றம் அளித்திருந்ததனால் எவ்வளவுதான் அபிப்பிராய பேதம் இருப்பினும் அவர் சம்மதமின்றி தனக்கு தோன்றியபடி ஒரு நாளும் அவன் நடக்க மாட்டான். இத்தகைய பேரன்பையும் பக்தியையும் வாழ்க்கையில் எங்கேனும் காண முடியுமா? ராமர் தம் இயல்பிற்கு ஏற்றவாறு அமைதியாய் லக்ஷ்மணனை ஆயுதங்களை வைத்துவிட்டு சாந்தமாய் இருக்கும்படி கூறுகிறார். லக்ஷ்மணன் அதற்கு சம்மதித்த போதிலும் அவன் உள்ளம் அதற்கு பணியவில்லை. அவன் தன் அபிப்பிராயத்தை மட்டும் மாற்றுவதாக இல்லை. ராமர் நடப்பது சரியல்ல என்றுதான் அவனுக்கு இன்னமும் தோன்றுகிறது. எதிர்த்து நின்றுதான் வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் அவன் எண்ணம். ஆனால் அதற்கு உரிய காலம் தாண்டிவிட்டது. உத்தரவு இல்லாமல் அவன் இனி ஒன்றும் செய்ய விரும்பவில்லை. பெரிய வாக்குவாதத்திற்கு பிறகு சீதை ராமருடன் வனம் செல்லுவது என்று முடிவான பிறகு தான் செய்ய போவது என்னவென்று கூறும் காலம் வந்துவிட்டது என்று நினைக்கிறான். ராமருடன் தானும் போவது அங்கீகரிக்கப்பட்டதாகவே நினைத்து நானும் கிளம்புவதற்கு தயாராகிறேன் என்கிறான். நீ என்னுடன் வருவது கூடாது. உனக்கு இங்கே காரியம் இருக்கிறது. நீதான் என் அன்னையை பார்த்து கொள்ள வேண்டும். உன் அன்னையையும் பார்த்து கொள்பவன் நீதான். சிற்றன்னை கைகேயி எல்லா அதிகாரத்தையும் ஏற்றுக்கொண்டு விட்டாள். நம் தந்தைக்கு ஒன்றுமில்லை. உன் தாய் என் தாய் ஆகிய இருவரையும் மிகவும் அன்போடு கவனித்துக்கொள். நீ இங்கேயே இருந்து அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என்று ராமர் மேலும் கூறிக்கொண்டே போன பொழுது லக்ஷ்மணன் அவரை தடுத்து கூறுகிறான். தங்களுடன் வரும்படி நீங்கள் ஏற்கனவே எனக்கு உத்தரவளித்தாகிவிட்டதே. அப்படியிருக்க இப்பொழுது அதனின்றும் பின்வாங்குவானேன் என்கிறான். உண்மையில் லக்ஷ்மணனை தம்முடன் வரும்படி ஸ்ரீராமர் வெளிப்படையாக கூறியதாக ஒன்றும் இராமாயணத்தில் இல்லை. வேண்டுமென்றே ராமர் ஏதோ கூறியதை வைத்து கொண்டுதான் லக்ஷ்மணன் அவ்விதம் பேசுகிறான். ராமர் ஏதோ கூறியதை லக்ஷ்மணன் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டான் என்றும் நிச்சயமாக சொல்ல முடியாது. வியாக்கியானக்காரர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு 2 ஸ்லோகங்களை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஒரு ஸ்லோகம் இப்பொழுது எடுத்து கூறுகிறேன். தம்முடன் வரவேண்டாம் என்று சீதையினிடம் வாதித்து கொண்டிருந்த பொழுது ராமர் பின்வருமாறு கூறுகிறார். பரதனும் சத்ருக்னனும் என் உயிர் போன்றவர்கள். அவர்களை கவனித்துக் கொள்வதற்காக நீ இங்கேயே இருக்க வேண்டும் என்கிறார். ஒரே கோபமாக இருந்தபோதிலும் அந்த சொற்கள் லக்ஷ்மணன் காதில் விழுந்ததும் கவனிக்கப்பட வேண்டியவர்களில் என்னை சேர்க்கவில்லை. அதனால் என்னையும் ராமர் உடன் அழைத்து போவது நிச்சயம் என்று கருதியவனாக உடனே பரத சத்ருக்னர்கள் போல் என்னையும் தேவியின் பாதுகாப்பில் விட்டுச் செல்வதாக நீங்கள் கூறவில்லை. உங்கள் கருத்து என்னையும் உடன் அழைத்துச் செல்வதுதான். என்னையும் அழைத்துச் செல்லுங்கள் என்கிறான். லக்ஷ்மணன் இவ்வாறு தர்மத்தை அவமதித்து பேசுவது உங்களுக்கு வியப்பாக இருக்கும். ஏதோ தவறிப்போய் லக்ஷ்மணன் அவ்விதம் பேசவில்லை. யுத்த காண்டத்தில் இந்திரஜித் மாயா சீதையை அனுமாரின் எதிரில் வெட்டி கொன்றபொழுது அனுமார் ஓடிப்போய் ராமரிடம் இந்த செய்தியை கூறுகிறார். அதை கேட்டு ராமர் மனமுடைந்து போய், எல்லாம் முடிந்துவிட்டது, நாம் திரும்பி போய்விடுவோம், இனி நமக்கு இங்கு என்ன வேலை என்று வருந்துகிறார். அந்த சமயத்தில் வழக்கம்போல் லக்ஷ்மணன் ஹிதமான வார்த்தைகளால் அவரை தேற்றுகிறான். தர்மம் என்பதன் மீதுள்ள அவனது துவேஷம் அப்பொழுது அவன் சொற்களில் வெளியாகிறது. அந்த கைகேயியின் வார்த்தைக்கு உட்பட்டு ராஜ்யத்தை துறந்த பொழுதே தர்மம் ஒன்றுக்கும் பயனற்றது என்று நான் கூறவில்லையா? இப்பொழுது தெரிகிறதல்லவா அதன் உண்மை? தங்களுக்கு நேர்ந்திருக்கும் கதியை பாருங்கள். தர்மம் தர்மம் என்று கூறிக்கொண்டு தந்தையின் சொல்லை கேட்டதனால் எத்தகைய கஷ்டத்திற்கு உள்ளாகிவிட்டீர்கள் என்று கூறி தர்மத்தையும் அர்த்தத்தையும் ஒப்பிட்டு மேலும்
பொருளே அல்லவா பெரிது, அதற்காக அல்லவா நாம் பாடுபட வேண்டும். செல்வத்தையும் சௌக்கியத்தையும் நீங்கள் தேடி பெற வேண்டும். அதை விட்டு தவறான வழியில் சென்றதனால்தானே இவ்வளவு பெரும் கஷ்டத்தை சம்பாதித்து கொண்டீர்கள் என்று குத்தி காட்டுகிறான். விபரீதமான வார்த்தைகள் இவை. ஆயினும் லக்ஷ்மணன் வாயிலாக மிகவும் உயர்ந்த ஸ்லோகங்கள் இந்த ரீதியில் பேசப்படுகின்றன. 3-4 ஸ்லோகங்கள் மிகவும் பிரசித்தமானவை. முதல் ஸ்லோகம்: இந்த பயனற்ற ஒன்றுக்கும் உதவாத தர்மம் கஷ்டங்களினின்றும் தங்களை காக்க சக்தியற்றது. எவனிடம் செல்வம் இருக்கிறதோ அவனுக்குத்தான் நண்பர்கள் இருப்பார்கள், பந்துக்கள் இருப்பார்கள். பணமுள்ளவன்தான் புருஷன், பண்டிதன், புத்திமான், சக்தி உள்ளவன், குணத்தில் சிறந்தவன், அதிர்ஷ்டம் உள்ளவன். அப்பாவின் சொல்லை கேட்டு நடந்தீர்கள். ஆனால் அதனால் உமது உயிருக்கு உயிரான மனைவியை அரக்கனல்லவா அபகரித்துச் சென்று விட்டான் என்கிறான். லக்ஷ்மணன் தர்மம் அறியாதவன் அல்ல. ஆயினும் தீரர்களாக இருப்பவர்கள் செய்ய வேண்டியது என்ன என்று அவன் ஏற்கனவே கூறியதற்கு சரியான வார்த்தைகளைத்தான் இப்பொழுது கூறுகிறான். இதன் மூலம் ராமருக்கும் லக்ஷ்மணனுக்கும் உள்ள வித்தியாசத்தையே முக்கியமாக கவி எடுத்து காட்டுவதை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன். தீராத துன்பங்களின் மத்தியிலும் தர்மத்தை விட்டு மயிரிழை கூட விலகாதவர் ராமர். அவருக்கு அடுத்தவனாயிருந்த போதிலும் லக்ஷ்மணன் அந்த நிலைக்கு உயர்வதற்கு இயலாதவன் என்று தெரிகிறதல்லவா? லக்ஷ்மணனுடைய மற்றொரு குணத்தை பற்றி இப்பொழுது எடுத்து கூறுகிறேன். உணர்ச்சி மிகுந்த பெருங்குணம் படைத்தோரின் இனத்தை சார்ந்தவன் லக்ஷ்மணன். எளிதில் அவர்கள் உணர்ச்சி வசமாகி விடுவார்கள். அந்த உணர்ச்சி வேகத்தில் வெகு சீக்கிரம் கோபத்திற்கு இலக்காகி விடுவார்கள். ஆனால் வெகு சீக்கிரமே அந்த கோபம் தணிந்து உதாரமும் பெருந்தன்மையும் கொண்டதாக அவர்களின் குணம் மாறிவிடும். ஆசு கோபகா ஆசு தோஷகா என்று 2 குணங்களும் ஒன்றை ஒன்று தொடர்ந்து நிற்பவை. ஒரு நொடியில் விளைந்த கோபம் மறு நொடியிலேயே சாந்தமாகிவிடும். உயர்ந்த இயல்பிற்கு அதுவே ஒரு அறிகுறியாகும். தமையனுக்கு ஏதேனும் கெடுதல் ஏற்பட்டுவிட்டால் லக்ஷ்மணனுக்கு எல்லோர் மேலும் சந்தேகம் ஏற்பட்டுவிடும். நான் ஏற்கனவே கூறியது போல் தந்தை கைகேயியுடன் சேர்ந்து சதி ஆலோசனை செய்திருப்பார் என்று சந்தேகிக்கிறான். பரதன் சதுரங்க சேனையுடனும் அயோத்தி ஜனங்கள், மந்திரிகள் முதலியோருடனும் திரும்பி வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும்படி ராமரை வேண்டிக் கொள்வதற்காக சித்திரக்கூட்டத்திற்கு வந்த சம்பவம் உங்களுக்கு நினைவிருக்கும். ராம லக்ஷ்மணர்கள் இருக்கும் இடத்திலிருந்து பார்க்கும் பொழுது ஒரே புழுதி படலம் ஆகாயத்தில் கிளம்பியது தெரிய வருகிறது. அது என்னவென்று ஒரு மரத்தின் மேலேறி பார்க்கும்படி ராமர் லக்ஷ்மணனுக்கு பணிக்கிறார். மரத்தின் மேலேறிய லக்ஷ்மணன் தூரத்தில் ஒரு பெருஞ்சேனையொன்று வருவதை பார்க்கிறான். அது யாருடைய சேனை, எவருடைய தலைமையில் வருகிறது என்பதையெல்லாம் எளிதில் அறிந்தவனாக மரத்திலிருந்து கீழே இறங்காமலே, அதோ உங்களுடைய அருமை சகோதரன் வந்து கொண்டிருக்கிறான், நாம் இங்கே நிம்மதியாக இருப்பது கூட அவனுக்கு பொறுக்கவில்லை போல் இருக்கிறது. 14 வருஷங்களுக்கு பிறகு திரும்பி வந்து தொல்லை கொடுக்க போகிறீர்களே என்று அவனுக்கு கவலை. நம்மை கொன்று விடுவதற்காக வருகிறான். ஆனால் அதற்குள் நான் சும்மா இருப்பேனா என்று ராமரை கூப்பிட்டு கூறுகிறான். ஆத்திரத்துடன் அவன் பேசுவதை பாருங்கள். உடன் பிறந்தவனாக இருந்தாலும் அவனை கொல்லுவதில் ஒரு தவறும் எனக்கு தோன்றவில்லை என்கிறான். லக்ஷ்மணனுடைய கோபம் எத்தகைய உச்ச நிலையை அடைந்திருக்கிறது பாருங்கள். பரதனை கொன்றுவிட்டு பிறகு கவலையில்லாமல் இருக்க அவன் தாயையும் கொல்வேன், அவளுடைய உறவினரையும் அவளைச் சேர்ந்தவர்கள் அனைவரையும் வேண்டுமானாலும் கொன்று விடுவேன் என்று கூறுகிறான். இதுதான் லக்ஷ்மணனுடைய குணம். அது ராமருக்கு தெரியும். லக்ஷ்மணா, அவசரப்படாதே. பரதன் ஒரு கெட்ட எண்ணத்தோடும் வரவில்லை. நான் நிச்சயமாக கூறுகிறேன், என்னை ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும்படி வேண்டிக் கொள்வதற்காகத்தான் வருகிறான் என்று கூறிவிட்டு மேலும் ராமர், நீ பரதனை அறிந்து கொள்ளவே இல்லை. ராஜ்யம் வேண்டுமென்று உனக்கு ஆசை தோன்றுகிறதா? லக்ஷ்மணா, அதற்கென்ன கஷ்டம்? ராஜ்யம் தனக்கு வேண்டுமென்று லக்ஷ்மணன் ஆசைப்படுகிறான். அதை நீ அவனுக்கு கொடுத்துவிடு என்று பரதனிடம் நான் சொல்ல வேண்டியதுதான். உடனே அதை உனக்கு கொடுத்து விடுவான் என்கிறார். பரதனை அவர் நன்கு அறிந்தவர் அல்லவா?
தமையனுடைய நலத்தில் கண்ணும் கருத்துமாக இருப்பவன் லக்ஷ்மணன். ஆகையால் அவன் அனைவரையும் ஒரேயடியாக சந்தேகிக்காமல் என்ன செய்வான்? ராமருக்கு தீங்கு வராமல் இருக்க வேண்டும், அவரது நலனை பாதுகாக்க வேண்டும் என்ற ஒரே ஆவல்தான் அவனுக்கு. அதிக கவலையினால் அவசரப்பட்டு லக்ஷ்மணன் செய்த தவற்றை ராமர் எடுத்து காட்டியதும் வெட்கம் அடைந்து மரத்திலிருந்து கீழே இறங்கி பச்சாதாபத்துடன் ஸ்ரீராமர் அருகில் வருகிறான். நம் தந்தையும் ஒருவேளை கூட வருகிறாரோ என்று மிகவும் தனிந்த குரலில் கேட்கிறான். எவ்வளவு இயல்பான மாற்றம் பாருங்கள்! அதை காண நம் மனமும் எவ்வாறு நெகிழ்கிறது! தன் தவற்றை உணர்ந்து வெட்கமடைந்தவனாக பிதாவே திரண்ட சேனையுடன் வரவேண்டும் என்ற தன் ஆவலை அந்த சொற்களில் வெளியிடுகிறான். ராமரும் அவனது மனநிலையை அறிந்து அதை உறுதிப்படுத்தும் விதம், ஆம், அப்பாவே இங்கு நேரில் வந்து என்னை திரும்பி வந்து ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளும்படி கூறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அவரது யானை வருவது தெரிகிறது, குதிரைகளும் தெரிகின்றன. ஆனால் அவரது வெண்கொற்ற குடை எங்கே? காணவில்லையே. பார் லக்ஷ்மணா என்று அன்புடன் அவனை அழைத்து பேசுகிறார். தந்தை வரவில்லை என்பது அவருக்கு தெரியும். ஆயினும் இதமாக லக்ஷ்மணனுக்கு அப்பா வந்திருப்பதாக தெரியவில்லை. அப்படி வந்திருந்தாலும் ஆச்சரியம் இல்லை என்கிறார். ராமர் வேடிக்கையாகத்தான் லக்ஷ்மணனிடம், உனக்கு ராஜ்யம் வேண்டுமென்றால் என்னிடம் சொல்வதற்கென்ன? பரதனிடம் கேட்டு ஒரு நொடியில் வாங்கி கொடுத்திருப்பேனே என்று கூறுகிறார். அவர் வேடிக்கையாக கூறியதும் பின்பு ஒரு விதத்தில் உண்மையாகவே முடிந்தது. ராவண யுத்தம் முடிந்து அயோத்திக்கு வந்து பட்டாபிஷேகம் செய்து கொண்ட பொழுது யுவராஜ பதவியை யார் ஏற்றுக்கொள்வது என்று கேள்வி எழுகிறது. லக்ஷ்மணா, யுவராஜ பட்டம் உன்னுடையது என்று ராமர் அவனிடம் கூறுகிறார். லக்ஷ்மணன்தான் நியாயமாக அந்த பட்டத்திற்கு உரியவன் என்று கருதினார் போலும். பரதன் லக்ஷ்மணனை விட சில மணி நேரம் மூத்தவன். 14 வருஷம் ராமருக்கு பதிலாக ராஜ்யத்தை ஆண்டவன். அப்படியிருக்க அவனை விட்டு லக்ஷ்மணனை இளவரசனாக்குவது முறையல்ல என்றுதான் தோன்றுகிறதல்லவா? விளையாட்டாகச் சொல்லாமல் ஸ்ரீராமன் உண்மையாகவே லக்ஷ்மணனிடம், நீ வாஸ்தவத்தில் யுவராஜ பதவியை ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் பரதன் ஒரு சிறிதும் தடை செய்ய மாட்டான். என்ன சொல்லுகிறாய் என்று கேட்கிறார். பரதனும் அதை முற்றும் ஆமோதிப்பவன் போல், ஆம் லக்ஷ்மணா, அவசியம் ஏற்றுக்கொள் என்று கூறுகிறான். தன் பெருமை செல்வம் யாவும் தன்னுடைய கைங்கரிய லக்ஷ்மியே என்று அறிந்தவன் ஆதலால் லக்ஷ்மணன் யுவராஜ பதவியை ஏற்றுக்கொள்வது அந்த கைங்கரியத்திற்கு தடையாகும் என்று கருதியே தீர்மானமாக அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறான். ஆகவே பரதனையே முடிவில் ராமர் யுவராஜாவாக முடிசூட்டுவித்தார். லக்ஷ்மணனுடைய பெருந்தன்மையான குணம் வெளிப்படையாக தெரிந்த ஒரு சம்பவம் இது. பொங்கி எழுந்த கோபத்திற்கு பிறகு உதார குணத்தை வெளிக்காட்டும் மற்றொரு சம்பவத்தை இப்பொழுது கூறுகிறேன். சீதா தேவியை பிரிந்து ராமர் கரைகாணா துயரத்தில் மூழ்கி இருந்த சமயத்தில் சுக்ரீவன் செய்திருந்த உறுதிமொழியை எண்ணியபடி நாட்களை கழித்து கொண்டிருக்கிறார். சுக்ரீவன் தன் சொற்படி நடக்க தவறியதை எடுத்து கூறும்படி லக்ஷ்மணனை அனுப்புகிறார். கடும் கோபத்தை வரவழைத்து கொண்டு லக்ஷ்மணனிடம், போய் சுக்ரீவனிடம் நான் கூறியதாக சொல் என்கிறார். வாலி சென்ற வழி இன்னும் திறந்தே இருக்கிறது, அதை யாரும் மூட முடியாது. நீ செய்த பிரதிஜையினின்றும் தவறினால் அந்த வழியே நீயும் போக வேண்டியதுதான் என்று சொல்லு. இந்த வார்த்தைகளை கேட்டதும் ராமருடைய கோபத்தைக் கண்டு லக்ஷ்மணன் உடனே போய் சுக்ரீவனை கொன்று அங்கதனை சிம்மாசனத்தில் அமர்த்தி அவனை கொண்டு சீதாதேவியை தேடும் முயற்சியை தொடங்க தீர்மானிக்கிறான். இதோ போய் அவர்கள் அனைவரையும் கொன்று தீர்க்கிறேன் என்று அவன் கிளம்பிய பொழுது தம் தவற்றை உணர்ந்து ராமர் சாந்தமாக, லக்ஷ்மணா, நான் சொல்வதற்குள் அவசரப்படாதே. ஏதோ கோபத்தில் பேசிவிட்டேன். சுக்ரீவனிடம் போய் அதை சொல்லிவிடாதே. சாந்தமாகவே பேசி ஆக வேண்டியதை செய் என்கிறார். லக்ஷ்மணன் அதை ஏற்றுக்கொண்டு புறப்படுகிறான். ஆயினும் ராமர் பட்ட மனக்கஷ்டத்தைக் கண்டு எழுந்த கோபத்தில் அவர் சாந்தமாக இருக்கும்படி கூறியது அவனுக்கு உடனே மறந்து போய்விடுகிறது. இவ்விடத்தில் கவி வேடிக்கையாக லக்ஷ்மணனுடைய கோபத்தை வர்ணிக்கும் விதத்தை பாருங்கள்.
கட்டுக்கடங்காத கோபத்தில் லக்ஷ்மணன் கால்களை தள்ளி போட்டு நடக்கிறானாம். அவனது ஆத்திரம் எப்படி சாந்தமாகும்? வழியிலிருந்த மரங்களின் கிளைகளை முறித்து கொண்டும் காலில் தட்டுப்பட்ட கற்களை பொடி சூரணமாக்கிக் கொண்டும் சுக்ரீவனிடம் என்ன சொல்வது என்று தன்னையே கேட்டுக்கொள்வது போல் ஒவ்வொரு சமயம் தலையை ஆட்டிக்கொண்டும் வேகமாக நடந்து செல்கிறான். ஸ்ரீராமர் என்ன கேட்க சொன்னார்? நான் இப்படி சொல்வேன். அதற்கு அந்த மனிதன் என்ன பதில் சொல்லப் போகிறான் பார்ப்போம் என்றெல்லாம் யோசித்து கொண்டு செல்வது போல் தோன்றுகிறது. முதலில் ராமர் கேட்டு வரச் சொன்னதாக அவன் கூறுவதும், சுக்ரீவன் அதற்கு பதில் கூறுவதும், பிறகு அதற்கு தான் மறுமொழி கூறுவதும், இப்படியாக அவன் தனக்குள்ளேயே யோசித்து தீர்மானம் செய்து கொண்டு போகிறான். சுக்ரீவன் மிகவும் ஜாக்கிரதையாக தாரையை முதலில் லக்ஷ்மணனிடம் அனுப்பி அவனது கோபத்தை தணிக்கச் செய்கிறான் என்று ஏற்கனவே கூறியிருக்கிறேன் அல்லவா? இதற்குள் சிறிது காலதாமதம் ஆகிறது. அரண்மனையில் காவல் புரியும் சில வானரங்கள் லக்ஷ்மணனை கண்டு சிறிது கலவரப்படுத்துகின்றன. அது லக்ஷ்மணனுடைய கோபத்தை பின்னும் அதிகரிக்கச் செய்கிறது. கடைசியில் தாரை வந்து லக்ஷ்மணனுடைய படபடப்பை தணிக்கும் விதமாய் வரவேண்டும் வரவேண்டும் என்று அழைக்கிறாள். ஸ்திரீகள் இருக்கும் இடத்திற்கு செல்ல லக்ஷ்மணன் விரும்பவில்லை. சுக்ரீவன் கேளிக்கையில் ஈடுபட்டிருக்கும் பொழுது அவன் எதற்கு அங்கே செல்ல வேண்டும்? பாதகமில்லை, நீங்கள் ஒரு சகோதரர் போன்றவர் என்று தாரை மேலும் வற்புறுத்தி அழைத்ததும் லக்ஷ்மணன் அவள் பின் செல்கிறான். ஸ்திரீகள் இருக்கும் இடத்திற்கு லக்ஷ்மணன் சென்றதே இல்லை. இப்பொழுது அங்கே செல்லும் பொழுது அவர்கள் அணிந்திருந்த மேகலை நூபுரம் ஆகியவற்றின் ஒலி கேட்கவும் அவன் வெட்கத்துடன் குனிந்த தலை நிமிராமலே செல்கிறான். தாரை மிருதுவாக பேசி அவன் மனத்தை மாற்றுகிறாள். தாரையின் இனிய மொழிகளை கேட்டு லக்ஷ்மணனது கோபம் வெகுவாக தணிந்து விடுகிறது. அவர்கள் சிறிது அவசரப்பட்டு சுக்ரீவன் மீது குற்றம் கூறிவிட்டதாக தோன்றும்படி தாரை பேசுகிறாள். தவணைக்கு முன்பே சுக்ரீவன் சேனையை திரட்டி ஒன்று சேர்க்க ஏற்பாடு செய்திருக்கிறான். தாரை இதை தெரிவித்துவிட்டு மேலும் தைரியமாய், அதோ வானர சேனைகளின் ஆரவாரம் கேட்கிறதே, அதற்குள் ஏன் இந்த அவசரம், ஏன் இந்த கோபம் என்று கேட்டு முடிக்கிறாள். நாம் சிறிது அவசரப்பட்டு விட்டோம் என்று கருதி லக்ஷ்மணன் சுக்ரீவன் காலதாமதம் ஆக்கியதை பற்றி கூறுகிறான். இதற்குள் சுக்ரீவன் நன்றாக பயம் தெளிந்து தன் குற்றத்தை ஒப்புக்கொள்ளும் முறையில் கூறுவது மிகவும் உயர்ந்த கருத்தை வெளியிடுகிறது. தவறு செய்யாதவர் யார்? இந்த சொற்கள் ஒவ்வொருவரின் வாயிலும் மட்டும் அல்ல, ஒவ்வொருவரின் இதயத்திலும் இருக்க வேண்டியவை. பிறரிடம் குற்றம் கண்டுபிடித்து கோபம் கொள்ளும் இயல்புடைய நாம் அனைவரும் இதை ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். ந கஷ்சின் ந அபராத்யதி. உலகில் குற்றம் செய்யாதவர்களே இருக்க முடியாது. நம்மில் மிகவும் உயர்ந்தவர்களும் சில சமயம் தவறு செய்து விடுவார்கள். ஆகவே தயையும் பொறுமையும் வேண்டும் என்று சுக்ரீவன் கூறியதும் லக்ஷ்மணனது சினம் முற்றும் தணிந்து விடுகிறது. பிறகு சுக்ரீவன் தான் செய்த பிரதிஜையை மறக்காமல் ஆக வேண்டிய காரியங்களை கவனித்து வரும்பொழுது தன்னை தவறாக அவர்கள் நினைப்பதை பற்றி குறை கூறுகிறான். லக்ஷ்மணன் மிகவும் பெருந்தன்மையோடு அவனை புகழ்ந்து பேசுகிறான். உன்னையும் ராமரையும் தவிர இந்த புவியில் வேறு யாரும் பிழையை பிழையென்று அறிந்து சரியானபடி பேசக்கூடியவர் இல்லை என்கிறான். என்ன பேச வேண்டும், எப்படி பேச வேண்டும் என்பதை நன்கு அறிந்தவர் உலகில் ராமர் ஒருவரே. அவருக்கு சரியாக சுக்ரீவனை லக்ஷ்மணன் உயர்த்தி பேசுகிறான். இதை காட்டிலும் சுக்ரீவனுக்கு வேறு என்ன உயர்வு வேண்டும்? பலத்திலும் பராக்கிரமத்திலும் நீ என் தமையனுக்கு நிகரானவன். தெய்வமே பார்த்து உன்னை எங்கள் நண்பனாக அளித்திருக்கிறது. கோபாவேசத்தில் உன்னை கொஞ்சம் கடுமையாக பேசிவிட்டேன். அதன் காரணத்தை நீ அறிவாய். ராமர் துயருற்று இருக்கும் பொழுது அதை எப்படி பார்த்து கொண்டு நான் பேசாமல் இருக்க முடியும்? அதை கண்டு சினம் மேலிட்டு சில தகாத வார்த்தைகளை பேசிவிட்டேன். என்னை மன்னித்து விடு என்கிறான். இனியும் தாமதியாமல் என்னுடன் வா. வந்து ராமர் இருக்கும் நிலையை பார். அவருக்கு ஆறுதல் கூறு. எல்லா ஏற்பாடுகளும் செய்தாகிவிட்டது என்று அவரிடம் கூறு. நான் கோபத்தில் பேசியதை பொறுத்து என்னை மன்னித்துவிடு என்று லக்ஷ்மணன் உண்மையாகவே அவனை வேண்டிக் கொள்ளுகிறான்.
தன் தவற்றுக்காக லக்ஷ்மணன் சுக்ரீவனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்றால் அதற்கு எத்தகைய பெருந்தன்மையான உள்ளம் வேண்டும்? தெரிந்தோ தெரியாமலோ அப்பிரியமாக நடந்து விடுகிறோம். ஆனால் அதை பொறுக்கும்படி கேட்டுக்கொள்ள நமக்கு மனம் வருவதில்லை. அப்படியே கேட்டுக்கொண்டாலும் லக்ஷ்மணன் போல் அவ்வளவு உதார மனத்துடன் கேட்க மாட்டோம். சுக்ரீவனை ராமருக்கு நிகராக வைத்து அல்லவா அவ்வளவு பெருந்தன்மையோடு அவன் பேசுகிறான். எவ்வளவு உயர்ந்த உள்ளம் படைத்தவன் லக்ஷ்மணன்! இன்றைய பிரசங்கத்தின் முடிவு நெருங்கிக் கொண்டிருக்கிறது. கடைசியாக ராமர் எவ்வளவு கண்டிப்பான இயல்பு உள்ளவர் என்பதையும் காட்டுகிறேன். அவ்வாறு இல்லாவிட்டால் நிலையில்லாத குணமுள்ள கோடி கணக்கான வானரர்கள் அடங்கிய பெருஞ்சேனையை யுத்தத்திற்கு செலுத்த முடியுமா? அவர் இடும் கட்டளையை மீற முடியாது. விருப்பத்துடன் அவரது கைங்கரியத்தில் ஈடுபட்டிருக்கும் லக்ஷ்மணனுக்கே எவ்வளவோ சமயம் அவரது கட்டளையை நிறைவேற்றுவது மிகவும் கடினமாகிவிடும். 2 முறை அடியோடு இயலாத நிலை அவனுக்கு ஏற்பட்டது. ராமரது உத்தரவை சிறிதும் யோசிக்காமல் உடனே நிறைவேற்றுகிறவன் லக்ஷ்மணன். ஆயினும் வாழ்க்கை முழுவதும் எவ்வளவு கஷ்டங்கள் நிரம்பியது! ஆணையிடுபவன் சில சமயம் எத்தனை கஷ்ட நிலையில் இருக்கிறான். ஆணைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பவனும் எத்தனை பெரிய சங்கடத்திற்கு உள்ளாகிறான். எவ்வளவோ உத்தமர்களாக இருந்தபோதிலும் எப்படி சில சமயம் மிகவும் இக்கட்டான நிலையில் அகப்பட்டு தவிக்கும்படி ஆகிறது. இவற்றையெல்லாம் எடுத்து காட்டுவதற்காகவே இதை கூறுகிறேன். மாயமானை பின்பற்றி சென்றபொழுது ராமர் லக்ஷ்மணனிடம், அபாயங்கள் நிரம்பியுள்ள இந்த கானகத்தில் நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சீதை இந்த மானை பிடித்து வர வேண்டும் என்று ஆசைப்படுகிறாள். நீதான் அவளை பார்த்து கொள்ள வேண்டும். இவ்விடத்தை விட்டு அசையாமல் மிகவும் ஜாக்கிரதையாக இரு என்று கூறுகிறார். லக்ஷ்மணனுக்கு இவ்வளவு எச்சரிக்கை தேவையில்லை. சீதையை காப்பதில் அவன் கண்ணும் கருத்துமாய் இருந்தும் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும். இறக்கும் தருவாயில் மாரீச்சன் ராமருடையது போன்ற குரலில் ஹா சீதா ஹா லக்ஷ்மணா என்று கத்தியதும் அதை கேட்டு சீதை ஒரேடியாக கலங்கிப்போய் லக்ஷ்மணனை போய் பார்த்து வரும்படி கூறுகிறாள். லக்ஷ்மணன் அதை கேட்காமல், உங்கள் கணவரின் பெருவீரம் உங்களுக்கு தெரியாதா? அவருக்கு எங்கேயாவது அபாயம் விளையக்கூடுமா? அவருக்கு என்ன நேர்ந்துவிடும்? அப்படி ஏதாவது நேருவதாக இருந்தால் என்னால் அவரை காக்க இயலுமா? பயம் வேண்டாம். உங்களை பார்த்து கொள்வதற்கென்று அவர் என்னை இங்கே விட்டுச் சென்றிருக்கிறார். அவரது ஆணையை நான் எவ்வாறு மீற முடியும் என்றெல்லாம் தடுத்து கூறுகிறான். இவற்றுள் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் சீதை சொல்லத்தகாத வசைமொழிகளை லக்ஷ்மணனை நோக்கி கூறுகிறாள். அதற்கும் அவன் தன் இடத்தை விட்டு அசையாமல் இருக்கவே அவள் மேலும், நீ உடனே போகவில்லை என்றால் இந்த க்ஷணமே உன் கண்முன் என் பிராணனை விட்டுவிடுவேன் என்கிறாள். பாவம், லக்ஷ்மணன் என்ன செய்வான்? அவள் ராஜபுத்திர ஸ்திரீ. தான் சொன்னபடியே செய்து விடுவாள். உயிரை விட அவள் அஞ்ச மாட்டாள். மிகவும் சங்கடமான நிலை லக்ஷ்மணனுக்கு. அவள் உயிரை விடட்டும் என்று அவன் பேசாமல் இருக்க முடியுமா? தமையனது ஆணையின்படி நடப்பதா, அல்லது அதை மீறி அவ்விடம் விட்டுச் சென்று அவளை உயிர் விடாமல் காப்பதா? எதை செய்வது என்று கலங்குகிறான். அவளோ சொல்லத்தகாத கடும் சொற்களை மேன்மேலும் பேசுகிறாள். அவன் பதிலுக்கு அவளையும் அவளது பெண் இனத்தையும் பழித்து பேசுகிறான். ஸ்திரீகளாகிய நீங்கள் மிகவும் கொடியவர்கள். உயிரை விடுவதாக நீங்கள் சொல்லும் பொழுது நான் என்ன செய்ய முடியும்? அண்ணாவின் ஆணையை மீறும் கோரத்தை காட்டிலும் நீங்கள் என் முன் உயிரை விடும் கோரம் பின்னும் அதிக பயங்கரமானது. ஆகவே நான் இங்கிருந்து போவதே நலமென்று நினைக்கிறேன். இதோ போய்விடுகிறேன் என்று கூறி அங்கிருந்து போய்விடுகிறான். தம் ஆணையை மீறியதை ஸ்ரீராமர் பொறுப்பார் என்று லக்ஷ்மணன் எதிர்பார்க்கவில்லை. அவரது மன்னிப்பை அவன் வேண்டவும் இல்லை. லக்ஷ்மணனுக்காக வேண்டுகிற நாம் என்ன சொல்வோம்? பாவம், அவன் என்ன செய்வான்? உமது ஆணையை தன்னால் இயன்ற மட்டும் அவன் நிறைவேற்றத்தான் முயன்றான். ஆனால் அந்த அம்மணி பிராணனை விடுவதாக பயமுறுத்தி துரத்தி அடித்தால் அவன் அப்புறம் அங்கே நிற்க முடியுமா என்று பரிந்து பேசுவோமல்லவா? ஆனால் ராமர் ஒன்றும் பேசாமலே அவனை கண்டிக்கிறார். ரோஷமுள்ள ஒரு மனிதனுக்கு இதைவிட வேறு என்ன வேண்டும்?
அவள் கடைசியில் ஒரு பெண், என்னையே தன் உயிராக நினைத்திருப்பவள். நான் இல்லை என்றால் என்ன செய்வாள்? எனக்கு ஏதோ அபாயம் நேர்ந்துவிட்டது என்று எண்ணிவிட்டாள். அந்த நிலையில் அவள் ஏதோ தோன்றியபடி பேசுவாள் என்று நீ எதிர்பார்க்க வேண்டியதுதான். அவள் என்ன பேசினாலும் என்ன பயமுறுத்தினாலும் நீ அறிவு கலங்கிப்போய் அவளை தனியே விட்டு வந்திருக்க கூடாது. இருந்து அவளை பாதுகாத்திருக்க வேண்டும் என்கிறார் ராமர். சீதையாகவோ ராமனாகவோ அல்லது லக்ஷ்மணனாகவோ நம்மை நினைத்து பார்க்க வேண்டும். அந்த மூவரையுமே கவி மிகவும் சங்கடமான நிலையில் வைத்திருக்கிறார். அது அவர்களது பொறுமையின் எல்லையை தாண்டிவிட்டது. என் ஆணைப்படி நடக்க தவறிவிட்டாய். உன் செயலை நான் ஒப்புக்கொள்ளவில்லை. என் விருப்பத்திற்கு மாறான காரியத்தை அல்லவா செய்துவிட்டாய் என்கிறார் ராமர். பாவம், அந்த ஸ்திதியில் எது நல்லதோ அதைத்தான் லக்ஷ்மணன் செய்தான். அதற்கு அவனுக்கு இத்தகைய கைமாறு கிடைத்தது. ராமரை போல அவ்வளவு கண்டிப்புள்ள இயல்பு அற்றவராக ஒருவர் இருந்தால், ஆம் லக்ஷ்மணா, அத்தகைய சங்கடமான நிலையில் நீ வேறு என்ன செய்வாய்? நானும் அப்படித்தான் செய்திருப்பேன் என்று கூறியிருப்பார். அவ்வாறு பேசக்கூடிய உதார மனம் ராமருக்கு இல்லாமல் இருக்குமா? ஆனால் ராமர் தர்மமே உருவெடுத்தாற்போர் வந்தவர். அவருக்கு கடமையே பெரிது. ஒரு யுத்த வீரன் தான் இருக்க வேண்டிய இடத்தை விட்டு சிறிதும் அசையக்கூடாதல்லவா? அந்த இடத்தை கைவிட்டு நகர்ந்தால் அவன் மரண தண்டனைக்குத்தான் உள்ளாவான். மற்றொரு சமயம் லக்ஷ்மணனுக்கு மேற்கூறியதை விட பின்னும் அதிக மோசமான சோதனை ஏற்படுகிறது. உத்தரகாண்டத்தில் காலதேவன் ராமரை மீண்டும் வைகுண்டத்திற்கு அழைத்துச் செல்வதற்காக வருகிறான். காலதேவனும் ராமரும் ஓர் அறையில் அந்தரங்கமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ரிஷி வேஷத்தில் வந்திருக்கும் காலன் ராமரிடம், உங்கள் நம்பிக்கைக்கு மிகவும் பாத்திரமாயுள்ள ஒருவனை வாசலில் காவல் இருக்கச் செய்யுங்கள். நாம் பேசிக்கொண்டிருப்பதை ஒருவரும் பார்க்கவோ கேட்கவோ கூடாது. நாம் பேசுவது நம் இருவருக்கு மட்டுமே தெரிய வேண்டும். யாராவது திடீரென்று உள்ளே வந்து நம் பேச்சை கேட்டு விடுவார்களோ என்று எனக்கு பயமாக இருக்கிறது என்கிறான். உடனே ஸ்ரீராமர் லக்ஷ்மணனிடம், வாசலிலுள்ள காவற்காரனை அனுப்பிவிட்டு நீ அங்கே காத்து கொண்டிரு. இந்த ரிஷி கூறியதை கேட்டாயா? யார் உள்ளே வந்தாலும் உடனே மரண தண்டனைதான் என்று கூற, அப்படியே லக்ஷ்மணன் தான் வாசலில் போய் ஒருவரும் வராத வண்ணம் காத்து கொண்டு நிற்கிறான். உள்ளே பேச்சு முடியும் தருவாயில் இருக்கிறது. ஆனால் விதியின் வலிமையை யார்தான் வெல்ல முடியும்? ஒரு நிமிஷம் பொறுத்திருந்தால் எல்லாம் சௌகரியமாக முடிந்திருக்கும். ஆனால் கால சக்கரம் விபரீதமாக சுழலுகிறது. காலனும் ராமரும் பேசிக் கொண்டிருந்த பொழுது மகா முன்கோபியான துர்வாச மகரிஷி அங்கே வந்து சேர வேண்டுமா? அவர் எப்பொழுதும் பசியோடு இருப்பவர். உள்ளே போய் சாப்பிட வேண்டும் என்கிறார். அவருக்கு மட்டும் என்ன? இன்னும் 20 பேருக்கு வேண்டுமானாலும் உணவு வரவழைத்து அளிப்பான் லக்ஷ்மணன். ஆனால் துர்வாசரோ, முடியாது, நான் இந்த க்ஷணம் ராமரை பார்க்க வேண்டும். இல்லாவிட்டால் உன்னை மட்டும் அல்ல, அயோத்தியிலுள்ள அனைவரையுமே சபித்து விடுவேன் என்று கோபத்துடன் கூறுகிறார். லக்ஷ்மணன் என்ன செய்வான்? அந்த இடத்தை விட்டு நகர்ந்தால் மரண தண்டனை கிட்டும். துர்வாசரோ ராமர் லக்ஷ்மணன் உள்பட எல்லோரையும் பஸ்மமாக்கி விடுவதாக பயமுறுத்துகிறார். அவர் அப்படியே செய்தும் விடுவார். இப்படிப்பட்ட இக்கட்டான நிலையில் எல்லோரும் என்ன செய்வார்கள்? ராமரேதான் ஆகட்டும், என்ன செய்வார்? எப்படிப்பட்ட பேராபத்து பாருங்கள். சரி, நாம் உள்ளே போவோம். எல்லோரும் சாவதை காட்டிலும் ஒருவர் உயிரிழப்பது மேலன்றோ என்று கருதுகிறான் லக்ஷ்மணன். ராமரது ஆணையை மீறி லக்ஷ்மணன் உள்ளே பிரவேசிக்கிறான். உள்ளே இருப்பவர் யார் என்றும் அவர்கள் கடைசியாக பேசியது அவன் காதில் விழுந்திருக்கலாம். துர்வாசரின் கோபத்தை தணித்து அனுப்பிய பிறகு ராமர் லக்ஷ்மணனை பார்க்கிறார். அண்ணா, நீங்கள் என்ன செய்ய சொல்லுகிறீர்கள் என்று எனக்கு தெரியும். நான் தயாராக இருக்கிறேன். என்னை கொன்றுவிடுங்கள். என் உயிர் தங்கள் கையில் இருக்கிறது என்று லக்ஷ்மணன் கூறும்பொழுது வசிஷ்டர் உள்ளே பிரவேசித்து, இது விதியின் சூழ்ச்சி, ஆணையை மீறினால் மரண தண்டனை என்று கூறியபடி செய்ய வேண்டியதுதான். இம்மாதிரியான சந்தர்ப்பங்களில் நாடு கடத்துவது மரண தண்டனைக்கு சமமாகும் என்று கூறி தண்டனையை மாற்றுகிறார். கதை இவ்வாறு முடிகிறது.
ஆகவே விதி எவ்வளவு வலிமை பொருந்தியது என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்ளுகிறோம். மிகவும் சங்கடமான நிலைமைகளை விதிதான் ஏற்படுத்துகிறது. மனிதனது சக்தியை காட்டிலும் மிகவும் மேம்பட்டதான ஒரு பெரும் சக்திக்கு உட்பட்டவர்களாக அனைவரும் இருக்கிறோம். ஸ்ரீராமர் சிறியவரா, லக்ஷ்மணன் சிறியவனா? நாம் எவ்வளவு மனசாட்சி உள்ளவர்களாக இருப்பினும், நம் கடமையை எவ்வளவு நன்கு உணர்ந்தவர்களாக இருப்பினும், எவ்வளவு சரியாய் நடப்பவர்களாக இருந்தாலும், விதியானது அனைத்திற்கும் மேல் வலிமை பொருந்தியதாக யாவற்றையும் பயனற்றதாக்கிவிடுவதை பாருங்கள். இட்ட ஆணையை ஒருபோதும் மீறாதவன் விதியின் பிடியில் அகப்பட்டு அந்த ஆணையை மீறுவான். எவ்வளவு திடசங்கல்பம் இருந்தும் நிறைவேற்ற வேண்டிய சமயத்தில் பெரிதும் யோசிக்கத் தொடங்குவான். அத்தகைய நிலைமை அனைவருக்குமே ஏற்பட்டு விடாது. நமக்கு அவ்வளவு உயர்ந்த லட்சியங்கள் இல்லை. ஆகவே அப்படிப்பட்ட சோதனைகள் நமக்கு நேருவதில்லை. நாம் எப்படி நடக்க வேண்டும் என்பதை தங்கள் வாழ்க்கையில் நடந்து காட்டுவதற்கென்றே பிறந்தவர்கள் இந்த மகா புருஷர்கள். ஒரு கடமையை செய்தால் மற்றொரு கடமையில் தவறியவர்களாகும்படி பெரும் சங்கடமான நிலையை விதி அவர்களுக்கு ஏற்படுத்துகிறது. எப்படி செய்தாலும் தவறு என்ற தர்ம சங்கடத்தில் அகப்பட்டு கொண்டு தாமே தீர்மானித்து செய்ய வேண்டியது ஆகிறது. தர்மத்தையே பின்பற்றி நடந்தாலும் செய்த பிழையின் பலனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும் என்ற உண்மையை இங்கே கவி நமக்கு எடுத்து காட்டுகிறார்.